ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் சாஸ்னாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து பலதரப்பட்ட இதர விஷயங்களில் என்ற தலைப்பில் பார்க்கலாம். தமது வரலாறு எழுதுவது பற்றி ஸ்ரீ சாயிபாபாவின் அறிவுரை. ஸ்ரீ சாயிபாபா வரலாறு எவ்வாறு எழுதப்பட வேண்டும் என்பது பற்றி, நடந்த சம்பவங்கள், பக்தர்களின் அனுபவங்கள் பற்றிய உண்மையான விவரங்களை விசாரித்து சேகரிக்கவும். நான் என்னும் அகந்தையுடனோ விவாதத்தில் இறங்கும் மனப்பான்மையுடனோ வரலாறு ஆசிரியர் எழுதக்கூடாது. ஒருதலை பட்சமோ காரசாரமான விவாதமோ இருக்கலாகாது. எழுதுபவர் ஸ்ரீ சாயிபாபாவை பற்றிய தியானத்தில் ஆழ்ந்து மூழ்கிவிட வேண்டும். நான் என்னும் எண்ணம், மமதை ஆகியவற்றை பூரணமாக அர்ப்பணம் செய்துவிட்டு வரலாற்றை எழுத வேண்டும். அப்போது அது பாபாவாலேயே எழுதப்பட்டதாக ஆகிவிடும். ஸ்ரீ சாயிபாபாவின் வாழ்க்கை வரலாற்றை படிப்பது, எழுதுவது, மனதுள் சிந்திப்பது ஆகியவற்றின் பலன் பின்வருமாறு. பக்தி தீவிரமாகும், அறியாமை அகலும். எனினும் வரலாறு விவாதிக்கும் மனப்பான்மையுடன் எழுதப்பட்டால் அதன் மூலம் அஞ்ஞானமே வளரும். எனக்கு, அதாவது ஸ்ரீ சாயிபாபாவுக்கு விசுவாசத்துடன் பணிபுரிபவனுக்கு கடவுள் அன்பை பொழிவார். அடுத்தது ஸ்ரீ சாயிபாபாவின் விசித்திரமான பேச்சுக்கள், முரணானது போல் தோன்றுபவை. தீக்ஷித் தமது விடுதியில் இருந்தபோது அவருக்கு விட்டல், அதாவது பண்டரிநாதர் காட்சி அளித்ததாக ஒரு தோற்றம். அவர் ஸ்ரீ சாயிபாபாவிடம் சென்றபோது ஸ்ரீ சாயிபாபா கூறினார், விட்டல் பாட்டில் வரவில்லை, நீர் அவரை தரிசிக்கவில்லை. அந்த விட்டல் மிகவும் நழுவிவிடக் கூடியவர். அவரை இறுக கட்டிப்பிடித்து விடுங்கள். அசிரத்தையால் ஒரு வினாடி அவரை பார்வையிலிருந்து தப்பவிட்டாலும் அவர் மறைந்து விடுவார். ஈசாவாசிய உபனிஷத்தின் பொருள் பற்றி தாஷ்கனு மகாராஜுக்கு தெளிவில்லாமல் இருந்தது. அவர் ஸ்ரீ சாயிபாபாவை அணுகினார். ஸ்ரீ சாயிபாபா, இதில் என்ன சிரமம்? காக்காவின் வீட்டிற்கு, அதாவது பம்பாய் வில்லேபார்லேயில் உள்ள எச்.எஸ். தீக்ஷித்தின் வீடு. அங்கு போ. அங்குள்ள மல்லக்கர்ணி, அதாவது பணிப்பெண், உன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்வாள். தாஷ்கனு அங்கே சென்றார். அங்கே கும்பி ஜாதியை சேர்ந்த சுமார் 8 வயதான ஒரு பணிப்பெண் இருந்தாள். அவளுடைய பேச்சும் நடந்து கொண்ட விதமும் அவரை உபனிஷத்தின் உட்பொருளை புரிந்து கொள்ள வைத்துவிட்டது. அவளுக்கோ தாஷ்கனுவின் பிரச்சனை தெரியாது. அதை தீர்த்து வைக்கப் போவதையும் அவள் அறியாள். ஓம் சாய்ராம்.